காவிரி, முல்லை பெரியாறு, கச்சத்தீவு இதையெல்லாம் மீட்டு கொடுக்கவோ அதனுடைய பிரச்சனையை தீர்க்கவோ பிஜேபி என்ன செய்யும்? காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் கர்நாடகத்தில் யார் முதலமைச்சராக இருந்தபோது அமைக்கப்பட்டது? மாதேஷ்க்கு விடை தெரியுமா? தெரியும். சொல்லுங்க. எடியூரப்பா. அவர் யாரு? பிஜேபி தான். அப்புறம் ம். யார் தீர்த்தது? நாங்க தான் தீர்த்தோம். ரைட். சரி, இன்னமும் பிரச்சனை ஜல்லிக்கட்டு. இருக்கு சார். இன்னைக்கும் தண்ணீர் இன்னைக்கு பிரச்சனை நமக்கு. திமுக நீங்க வந்ததுக்கு ரைட் அப்புறம் சார். அங்க காங்கிரஸ் இப்ப வந்ததுக்கு 12 வருஷமா யார் பிஜேபி தானே மாதேஷ் இருக்கீங்க? உங்களுக்கு புரியுதா இல்ல உங்களுக்கு? சார், நான் என்ன கேக்குறேன்? மாதேஷ் நான் டாக்டர் மாதேஷ். உங்களுக்கு சுகர் இருக்கு, நான் சரி பண்ணிட்டேன் உங்க சுகரை. நீங்க மறுபடியும் வேற டாக்டர்கிட்ட போனீங்க, மறுபடியும் உங்களுக்கு சுகர் ஏறி போச்சு. சார் என்ன சார்னா, அங்க காங்கிரஸ் வந்துச்சு, இங்க திமுக வந்துச்சு, காவேரியில தண்ணி நின்று. அங்க பிஜேபி இருந்துச்சு, இங்க ஏடிஎம்கே இருந்துச்சு, காவேரியில தண்ணி வந்துட்டு இருந்தது. உங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2021 பூக்குடியில போய் மேட்டூர்ல போய் கவுத்தாருல டப்பாவோட. யார் விட்ட தண்ணி? நாங்க விட்ட தண்ணி. ஏன் இன்னைக்கு டப்பாவோட கவுக்க முடியல? 5 வருஷம் நீங்க ஆட்சியில இருந்தீங்க, போயிடுச்சு, நக்கிட்டு போயிடுச்சு காவேரி தண்ணி. இதனங்க வரலாற்று உண்மை. இதை மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு ஏமாத்தலாம் பாக்குறீங்களா? இல்ல சார், காவிரி, முல்லை பெரியாறு, கச்சத்தீவு இதுக்கெல்லாம் முழுமையான தீர்வை மோடியால கொடுக்க முடியும். நாங்க தான் கொடுத்திருக்கிறோம். எங்க கொடுத்தீங்க? நதிநீர் மேலாண்மை வாரியத்தை அமைத்தது நாங்க. சார், அதுக்கு ஒரு இறுதி தீர்வு சார், ஒரு இறுதி தீர்வு, வரலாற்று தீர்வை அதுதான் வரலாற்று. பிஜேபியால கொடுக்க முடியல. திமுக வஞ்சகம் செய்து விட்டது. அதே போல திமுக இது எல்லாமே அநீதி இழைக்கப்பட்டது. சரிங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிஜேபி என்ன செஞ்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு? நதிநீர் மேலாண்மை வாரியம் தான் அதற்கான நிரந்தர தீர்வு. சரி, சட்டம் இருக்கிற சட்டம் கொஞ்சமா தெரிஞ்சிருக்கிற, சாதாரணமா பொது அறிவு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இங்க ஏடிஎம்கே சார், ட்ரிபியூனல் போர்டு போட்டுமே சரியா நமக்கான தண்ணீரை நமக்கு கொடுக்கறது இல்லன்ற இஷ்யூ இப்போ வரைக்கும் இருக்கு சார். 2021க்கு அப்புறம் நீங்க இங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், அங்க காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த ஆர்டரை ஏமாத்துறீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க ஏடிஎம்கே இருந்த வரைக்கும், அங்க பிஜேபி இருந்த வரைக்கும் தண்ணி வந்துகிட்டு இருந்ததுங்கிற. அப்புறம் ஒண்ணும் புரியாத மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? நிரந்தர தீர்வுனா திமுக அழிச்சு தூக்கி குப்பையில போறதா நிரந்தர தீர்வு. இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்ல, தமிழனுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் திமுக அழிக்கிறது மட்டும்தான் தீர்வு. அந்த திமுகங்கிற ஒரு கட்சி தான் தமிழனுக்கு பிடிச்ச தர்தரம். அதை ஓய்ச்சா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். நாங்க வந்து செய்ய வேண்டியதை செய்யுங்கன்னா திமுக ஒழிச்சாதான் அதெல்லாம் தீரும். ஆமா, இப்ப பேசுறீங்க பாருங்க, அறிவுக்கு ஒவ்வாத விதத்துல. எதுக்கு அறிவு? நதிநீர் மேலாண்மை வாரியத்தை நாங்க தாங்க அமைச்சோங்கிற. நிரந்தர தீர்வு என்ன மாதே சொல்லுங்க. நதிநீர் மேலாண்மை வாரியம் நிரந்தர தீர்வு இல்ல. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சார், தமிழர் உரிமையில எந்த உரிமையை நீங்க முழுமையா நீங்க வந்து நிறைவேற்றிருக்கீங்க? நீங்க பெரிய அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல், நீங்க சொல்லுங்க சார். எந்த தமிழர் உரிமை பிரச்சனையில நீங்க முழுமையா தீர்த்திருக்கீங்க? நதிநீர் மேலாண்மை வாரியம் தான் காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு உச்சபட்ச தீர்வு என்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கருதினார். அதற்காக தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. ரைட். கருணாநிதி அவர்களும் அதுதான் சொன்னார், செய்யல சொன்னார். இங்க இருக்கிற எல்லாருமே காவிரி பிரச்சனைக்கான ஒற்றை தீர்வு நதிநீர் மேலாண்மை வாரியம். சார், மேலாண்மை வாரியம் இன்னைக்கு சரியா ப்ராப்பரா தண்ணி குடுக்குறதுல பிரச்சனை இருக்கு. அதுக்கு காரணம் கோர்ட்ல தான் போய் முறையிட்டு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கையாலாகாதத்தம்.